Hi friends, வணக்கம். Welcome to SP Electronics Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா என்கிட்ட ஒரு பழைய லாங் ஷார்ட் டார்ச் லைட் ஒன்னு இருக்கு. அதாவது நீங்க எல்லாம் இத பார்த்திருப்பீங்க. ட்ரெண்டிங்ல கொஞ்ச நாளா ட்ரெண்டிங்ல வந்து ஓடினே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர் அதாவது 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து வெளிச்சம் அடிக்கக்கூடிய டார்ச் லைட்லாம் ஒரு சில சமயத்துல வந்து ட்ரெண்டிங்ல வந்து ஓடினே இருந்துச்சு. வெளிநாட்டு பேட்டரி அப்படின்றது. இது கொஞ்சம் பழைய பேட்டரி தான். இந்த பேட்டரியில வந்து உள்ள இருந்த செல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது செத்து போச்சு. செல்லுனா பேட்டரி இது உள்ள ஏறிற பேட்டரி அது இல்லாமல் இதோட ஹோல்டர் அதாவது இந்த பேட்டரி ப்ளஸ் வந்து உள்ள லைட் இது மட்டும் இருக்குது லாங் ஷாட் லைட் இது இந்த பேட்டரி எப்படி சரி செய்யலாம் இதுக்கு எப்படி ஒரு பேட்டரி அதாவது இது உள்ள இருக்கிற செல் எப்படி அதாவது வேறு பேட்டரி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் ஒரு ரிப்பேரான டார்ச் லைட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் எதோ பண்ணணும் அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து நம்ம லித்தியம் பேட்டரி வந்து போட போகிறோம் அதாவது லித்தியம் அயன் செல் வந்து போட போகிறோம் அதுக்காக வந்து பிஎம்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை இது வந்து லித்தியம் அயனுக்கான பிஎம்எஸ் 1S பிஎம்எஸ் இதிலே உங்களுக்கு சார்ஜிங் போட்டு இதிலே வந்துடும் இந்த மாதிரி பிஎம்எஸ் இருக்குது எனக்கு சார்ஜிங் போட்டுலாம் தேவையில்ல நான் டார்ச் பேட்டரியில் இருக்கிற அந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு மாடல் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா 1S பிஎம்எஸில் 2 amps அவுட்புட் தரக்கூடிய கரண்ட் தரக்கூடிய பிஎம்எஸ் இது 1S இது ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு செல்ஸ் வந்து தேவைப்படும் இனி நான் எடுக்க போகிற செல்லு வந்து விப்போவில் 3000 mAh செல்லு வந்து எடுக்க போகிறேன் ஏன்னா ஒன் டைம் இதை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 day ஃபுல்லாக கூட எரியும் அந்தளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் 3000 mAh அப்படின்றதுனால ஆல்ரெடி இந்த பேட்டரிக்குள்ளே இருந்த பேட்டரியோட வோல்ட் அண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 3.6 வோல்ட் இருந்துச்சு 1800 mAh வந்து செல் இருந்துச்சு ஓகேங்களா ஒரு பேட்டரி பழைய லித்தியம் பேட்டரி இதில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு பதிலாக புது பேட்டரி 3.7 வோல்ட்டில் போட போகிறோம் 3.6 3.7 பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா அதனால் வந்து டார்ச் லைட் டேமேஜ் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது க்ளீனாக இருக்கும் பக்காவாக இருக்கும் இப்போ அதுக்காக வந்து செல்லு ஒன்று நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு செல்லு எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸில் எடுத்து அப்படியே ஓரம் வச்சிடலாம் இந்த செல்லு வச்சு அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக வந்து பிஎம்எஸ் வந்து நான் இந்த பிஎம்எஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் டார்ச் லைட்லேயே வந்து இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க இதில் 5 வோல்ட் கொடுத்து சார்ஜ் பண்ணுற மாதிரி அதனால் நான் வந்து இதிலே வச்சு சார்ஜ் பண்ணிக்க போகிறேன் பேட்டரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதனால் வந்து எனக்கு இந்த பிஎம்எஸ் தேவையில்லை சப்போஸ் நீங்கள் பேட்டரியை தனியாக ரிமூவல் பேட்டரியாக ரெடி பண்ண போகிறீங்க நான் வெளியில் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் இந்த பிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கொடுத்துருவாங்க அவுட்புட் லோடு எடுத்துருவாங்க அது இல்லாமல் சார்ஜிங்க்கு வந்து உங்களுக்கு மைக்ரோ எஸ்பி அந்த பின் வந்து வந்துடும் ஃப்ரண்ட் சைடில் அது இல்லாமல் நீங்கள் 2 ஒயர் கொடுத்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா இதுதான் இதோட சர்க்யூட்டு ஸோ இதோட சர்க்யூட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேக் சைடு எடுத்துக்கலாம் இப்போ ஓகே இப்போ இந்த பிஎம்எஸோட சர்க்யூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து 2 நிக்கிள் ஸ்ட்ரிப் வந்து இருக்கும் லெஃப்ட் ரைட்லேருந்து 2 நிக்கிள் ஸ்ட்ரிப் இருக்கும் அதை எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே பி மைனஸ் பி ப்ளஸ்ன்னு இருக்குல்ல அதுதான் இது பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை சைடில் கொடுத்தோம் நம்ம கரெக்டாக பார்த்து அடுத்தது நடுவில் பி மைனஸ் பி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்கே இது வந்து அவுட்புட் லோடு பவர் ப்ளஸ் பவர் மைனஸ் ஓகேங்களா இது ரெண்டுத்துலேயும் இன்புட் கொடுத்துட்டு இது ரெண்டுலேயும் இன்புட் எடுக்க போகிறோம் அவுட்புட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் சிம்பிள் பிஎம்எஸ் இப்போ பிஎம்எஸ் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இது உள்ள எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து டபுள் சைட் டேப் வந்து எடுத்துக்கிறாங்க எதற்காக அப்படின்னா செல்ஸ் வந்து இது மேலே தான் வந்து உட்கார வைக்க போகிறோம் ஓகே இது மேலே வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத பிரிச்சிடலாம் இது வந்து பிஎம்எஸில் ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த பிஎம்எஸில் மைனஸ் வந்து இது ப்ளஸ் வந்து இது பி ப்ளஸ் பி மைனஸ்னு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு அது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்க இந்த சைடு வந்து மைனஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப்பில் ஒட்டினதுக்கு பிறகு இது வந்து இந்த சைடு வந்து மைனஸ் போகிறதுனால இந்த இடத்த இன்னொரு டேப் வந்து ஒட்டிக்கணும் ஏன்னா ப்ளஸில் வந்து பட்டுவிடக்கூடாது அதாவது மைனஸ் போயிட்டு ப்ளஸில் வந்து படக்கூடாது அதனால் வந்து இன்னொரு டேப் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ பிஎம்எஸ்ஸை பேட்டரி கூட அட்டாச் பண்ணியாச்சு ப்ளஸ் சைடு வந்து இதையும் ஒட்டிடணும் இது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வெல்டிங் பண்ணி போகிறோம் உங்கள்கிட்ட வந்து சால்டிங் இருந்தாலும் சால்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன இது இருந்தாலும் சால்டிங் வந்து பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சால்டிங் வந்து பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிஎம்எஸ்க்கு இன்புட் வந்து வந்துடும் அடுத்து வந்து இங்கே வந்து எடுக்க போகிறோம் அவுட்புட் தான் எடுக்க போகிறோம் இதிலேருந்து பி அதாவது பி மைனஸ் பி ப்ளஸ் இருக்கும் இது மூலமா அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு ஒரு பேட்டரி வந்து 3.7 வோல்ட் 3000 mAh பேட்டரி வந்து பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நான் அது வெல்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்டரியை ஸ்பாட் வெல்டிங் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் என்கிட்ட ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த சைடும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் வந்து பண்ணிங்க அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து எடுக்கணும் அதுக்காக வந்து
black and redல ரெண்டு ஒயர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை P மைனஸ் P ப்ளஸில் கொடுத்து அவுட்புட் வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து BMS வச்சு கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். அது உள்ளே வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே போட முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே இது வந்து பெரிய சைஸ் பேட்டரி இவ்வளோ நீட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம உள்ளே வந்து கழட்டி கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ BMS கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தனால என்கிட்ட சால்ட்ரிங் வந்து பெருசாக இருந்துச்சு, பெரிய சால்ட்ரிங் 60 வாட்ஸ். அதனால் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆகும், BMS டேமேஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்கணும். அந்த இடத்துல மட்டும் சின்ன சால்ட்ரிங் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஓகே, இப்போ பேட்டரி பேக் வந்து பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அவுட்புட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு டேப் வந்து அடிச்சிடலாம். இது மேலே டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு பேட்டரி பேக்காக வந்து ரெடி ஆகிடும். இப்போ பேட்டரி மேலே டேப் அடித்து பேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணிடுச்சு. எதற்காக நம்ம இதில் டேப் அடிக்கிறோம் அப்படின்னா ஈரப்பதம், நம்ம பேட்டரி வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுறது, கை நீ எடுத்து போவாங்க, தண்ணியில் வைப்பாங்க, மழை தண்ணி படும். அப்போ ஈரப்பதம் போயிட்டு உள்ளே சர்க்யூட் வந்து டேமேஜ் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது காரணத்தினால நம்ம மேலே வந்து டேப்பிங் வந்து அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து பேட்டரி வந்து முடிஞ்சிடுச்சு. இதுலேருந்து கரெக்டாக வோல்ட் வருதா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செக் பண்ணி போகிறோம். மல்டிமீட்டர் எடுக்கிறோம். மல்டிமீட்டரில் 20ல் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ மல்டிமீட்டர் வந்து வச்சு பார்க்குறோம். வோல்ட் வந்து காமிக்குது 3.93 வந்து காமிக்குது. ஓகேங்களா, BMS கரெக்டாக வந்து வேலை செய்யுது. ஓகே, இவ்வளோ தான் மேட்ரு நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பேட்டரி தூக்கி ஓரம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் பேட்டரிக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வேலை இல்லை. அடுத்து வந்து இந்த டார்ச் லைட், இந்த ரிப்பேரான டார்ச் லைட் வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணணும். இது பேக் சைடில் இருக்குது, அதை பேட்டரி போடுறதுக்கான ஸ்லாட் இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு மைனஸ் சைடு. மைனஸ் வந்து இது ஃபுல்லாமே வந்து மைனஸில் தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்துங்க, இவ்வளோ பெரிய செல்லு தான் வந்து போடணும். லித்தியம் செல் தான், ரீசார்ஜபிள் செல்லு தான் உள்ளே வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ இது வந்து கைட்டியாச்சு. அப்படியே அந்த செல்லு தூக்கி உள்ளே வச்சிட முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து டாப் வந்து கைட்ட போகிறோம். இதெல்லாம் சும்மா அப்படியே ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும் இது. ஓகே, இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு லைட் வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து அவ்வளோ பவராக அடிக்கக்கூடிய லைட் இது. ஸோ இங்கே வந்து ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சார்ஜிங் போகிறதுக்குன்னா சார்ஜிங் போட்டு 12 அதாவது 12 வோல்ட்டுக்கு பின் வரும்ல, அதே பின்னு தான். ஸோ இப்போ மேலே இருக்கிற இந்த சின்ன ரிங் வந்து கட்டுறோம். இதை கட்டினோம்னா லைட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அடியில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா போர்டு, இந்த போர்டை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ உள்ள லைட்டை வெளியே எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து, சிசர்னு கிடையாது, அது உங்ககிட்ட பின்னால் கொடுத்துருக்குறதோ அதை எடுத்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு அழுத்த எடுத்துனீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த போர்டு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் செட்டோட உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து இது உள்ளே வந்து ஒன்றும் கிடையாது, வெறும் போல் தான் இருக்குது. தூக்கி ஓரம் வச்சிடலாம். இந்த கண்ணாடி எடுத்து ஓரம் வச்சிடலாம். இந்த பேக் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டு. இதுதான் LED. இது வந்து அதுக்கான போர்டு, சர்க்யூட் போர்டு, அதாவது பேட்டரி சுவிட்ச் எல்லாமே வர்றது, பேட்டரி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் வந்து மாற்ற போகிறோம். இப்போ ஒன்றும் கிடையாது, இது வந்து பேட்டரியோட ப்ளஸ், அதாவது பேட்டரி வந்து நம்ம இங்கே தான் கொடுக்கணும். ப்ளஸ் இங்கே தரணும், மைனஸ் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாடியில் படுறது, அதாவது இந்த ஹோல்டரில் வந்து படுறது. அதனால் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து சார்ஜிங் போர்ட்டு இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே தண்ணியில் நனைஞ்சு துருப்பிடிச்சி போயிருக்கு. கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது ரிமூவ் பண்ணால் அப்படின்னா உள்ளே இருக்கிற சர்க்யூட் போர்டு இதுதான். இங்கே இந்த ஏதோ ஒரு போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, LED அண்ட் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் பேட்ரி, லித்தியம் பேட்டரி நம்ம ரெடி பண்ணி வச்சு பேட்டரி வந்து இருக்குது. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கே இருக்குப்பா அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்க போகிறோம். சிம்பிள், இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ ப்ளஸ் வந்து நான் இது வந்து சொல்லியிருந்தேன் B+, ஓகேங்களா. இதில் வந்து இப்போ வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் சர்க்யூட் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சர்க்யூட். எல்லாம் கொஞ்சம் பழைய மாடலாக இருக்கும், EMO ஒட்ட மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம், இது தேவையில்லை. அடுத்தது இங்கே வந்து பேட்டரியோட மைனஸ் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். B- ஆல்ரெடி எங்கே இருந்துச்சு அதை இதில் பண்ணுறோம். ஓகே, இப்போ கனெக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. லித்தியம் மைனஸ் செல்லு 3.7 வோல்ட் 3000 mAh செல்லு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த போர்டு, கண்ட்ரோல் போர்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், அந்தமாதிரி லைட்டு போட்டு பார்க்கலாம் எரியுது என்னன்னு. இப்போ சுவிட்சை வந்து நான் போட போகிறேன். வா, வெறித்தனம், எவ்வளோ பவர் எரியுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ சக்ஸஸாக வந்து லைட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடும். கண்ணால் பார்க்க முடியல, அந்த அளவு வந்து கண்ணு குசுது. இது வந்து வித்தவுட் லென்ஸில், இது வந்து லென்ஸு. இதுக்கு இந்த லென்ஸு போட்டால் இன்னும் பவராக வந்து ஒரு ஃபோக்கஸாக வந்து அடிக்கும் லைட்டு. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது வந்து வித்தவுட் லென்ஸு. ஓகே, வெறித்தனமாக வந்து பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பட்டன் எடுத்தோன்னா ஆன் ஆகும், பட்டன் எடுத்தோன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா,
இப்போ லைட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து சர்க்யூட். எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தருமோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து போட்டுன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துலாம். இது வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர் ஒன்று வச்சுக்கிறோம், 5 வோல்ட் அடாப்டர். அதை எடுத்து சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம பயன்படுத்த போகிற சார்ஜர் என்ன அப்படின்னா புல்ஸ்டோன் அப்படிங்கிற பிராண்டோட ஒரு டிசி அடாப்டர் தான், 5 வோல்ட் 1 ஆம்ஸ் அடாப்டர். புல்ஸ்டோன் பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பீக்கர்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த பிராண்டோட ஒரு சார்ஜிங் அடாப்டர். இது வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் அவுட்புட் கரண்ட் வரைக்கும் அடாப்டர். இது இந்த அடாப்டர் வந்து பார்த்துங்க, பிராண்டடான அடாப்டர். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அவுட்புட் 5 வோல்ட் 1 ஆம்ப்னு சொல்லிட்டு, இன்புட் வந்து ஏசி. ஓகேங்களா, ஏசி கொடுத்தா 5 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். இந்த பின் வந்து உங்களுக்கு 2 பின் வந்துடும். இதில் இந்த சின்ன பின்னும் வந்துடும், பெரிய பின் வந்துடும். நம்மளுக்கு தேவை இந்த பெரிய பின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து இது வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம சார்ஜிங் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம பிஎம்எஸ் போர்டு இதில் வச்சு இருக்கிறதுனால சார்ஜிங் ஆனாலும் பேட்டரிக்கு அந்த ஒரு ஃபால்ட் ஆகாது, க்ளீனாக இருக்கும். இதோட லைஃப் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த 3000 mAh நீங்கள் ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து இந்த பேட்டரி வந்து வச்சுப்பீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எரிய வைக்க போகிறது நைட்டில் மட்டும்தான். நீங்கள் நைட் ஃபுல்லாக எரிய வச்சாலும் 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து எரிய வைக்கலாம். அந்தாலும் வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம போட்டுக்கிற 3000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி வந்து இருக்குது. அதனால் வந்து 2 டேஸ்க்கு ஒன் டைம் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க. மினிமம் லைஃப் 5 இயர்ஸ் இந்த செல்லுக்கு வந்து, இந்த லித்தியம் அயன் செல்லுக்கு மினிமம் லைஃப் 5 இயர்ஸ், 5 வருஷம். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நான் வந்து சார்ஜிங் வந்து பண்ணி பார்த்துக்கலாம், சார்ஜிங் அப்படி ஆகுதுன்னு. அடாப்டர் வந்து கரண்ட்டில் போட்டு சார்ஜிங் சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லைன் வந்து போட்டாச்சு, சார்ஜிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு பெருசாக வந்து எதுவும் இண்டிகேட்டர் மாதிரி எதுவும் தெரியாது. ஏன்னா இது எல்இடி லைட்டு அப்படின்றதுனால இண்டிகேட்டர் மாதிரி எதுவும் தெரியாது. சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க இதில், இவ்வளோ மணி நேரம் அப்படி பொறுத்து. இது வந்து 5 வோல்ட் 1 ஆம்ஸ் இது. ஓகேங்களா, இது வந்து 3000 mAh 3 மணி நேரம் போட்டால் இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கணக்கில் வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா, 2 ஆம்ஸ் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும். 1 ஆம்ஸ் தான் நான் போடுறேன், ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து லைட் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எரியுதுங்களா? சூப்பராக வந்து பண்ணியாச்சு. இப்போ அது பேக்கிங் வந்து பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சு அது மாதிரி வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த அசம்பிளிங்கில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன அப்படின்னா பேட்டரி நம்ம இந்த வழியிலே வந்து உள்ளே சொருவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் அது வந்து போகலை. பேக் சைடில் தான் கொடுத்து எத்தணும் அப்படின்னு வந்து அடம் பிடிக்குது. அதனால் வந்து மீண்டும் வந்து இதுலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்ணிவிட்டு லென்த்தாக ஒயர் போட்டு பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த பேக் சைடில் அந்த 2 ஒயரும் வெளியே பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. பேட்டரி உள்ளே போட்டு ஓகே, இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க பேட்டரி வந்து உள்ளே வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இது பேக் சைடில் இப்போ கேப் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த செல்லு வந்து ஆடி கிடங்களா, அதனால் உள்ளே வந்து ஒரு பஞ்சு ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொருவிட்டு லாக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட எடுத்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் அப்படியே உள்ளே தள்ளிட்டு இது எந்த மாதிரி இருந்துச்சோ இந்த பட்டன் சைடு வந்து இங்கே இருக்குது பட்டன். ஓகேங்களா, ஸோ இந்த பட்டன் நேராக நம்ம இது வந்து வச்சுக்கணும். நீங்கள் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே பட்டன் நேராக தான் போகும். அது கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பட்டனை அழுத்தி பார்த்துக்குங்க, லைட் எரியுதா இல்லையா அப்படிங்கிறத அழுத்தி பார்த்துக்குன்னு நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இந்த லைட்டை அந்த மாதிரி வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ரிங்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த அலுமினியம் ரிங்கை வந்து மேலே போட்டு டைட் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே வந்து லைட் வந்து போட்டாச்சு. அடுத்தது இந்த வாஷர் ஒன்று இருக்குது ரப்பரில், அதை எடுத்து போட்டுடலாம். போட்ட உடனே இந்த லென்ஸ் எடுத்து மாட்டிடலாம். இதுதான் வந்து அதிக தூரம் வந்து அடிக்கக்கூடியது. அது வெளிச்சத்தை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஃபோக்கஸ் அடிக்கக்கூடியது. ஸோ ஓகே, இதையும் போட்டாச்சு. பேக் சைடில் நம்ம செல்லு வச்சோம்ல உள்ள, அந்த செல்லு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்து பேக் சைடில் சொருகிறோம். சொருகின்னு அடுத்தது வந்து இந்த பாட்டம் சைடில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கையும் எடுத்து போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த லாங் ஷார்ட் டார்ச்சுக்கு பேட்டரி வந்து மாற்றிருந்தோம். புது பேட்டரி வந்து போட்டுருவோம். லித்தியம் பேட்டரியில் பிஎம்எஸ் கனெக்ஷன் எல்லாமே வச்சு எவ்வளோ வந்து டீட்டெயிலாக சொல்லித்தர முடியுமோ அந்த டீட்டெயிலாக வந்து சொல்லித்தந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பல பேர் வீட்டில் இந்த மாதிரி பேட்டரி இருக்கும். நீங்கள் புது பேட்டரி வாங்கிறதுக்கு போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 mAh இந்த சைஸுக்கு வாங்கினோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 350 ரூபா அந்த ரேட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டரியோட காஸ்ட்டு ஒரு 200க்குள்ளே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அதோட எக்ஸ்ட்ரா பேக்கப், ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா லைஃப். அது வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் குவாலிட்டி வந்து கம்மியானது. இது வந்து டாப் குவாலிட்டி நம்ம போட்டுருக்குது. அதனால் செம்ம லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. சார்ஜிங் போட்டுக்கலாம். 3 மணி நேரம் சார்ஜ் போட்டதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி அண்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக தொடர்ந்து ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.